மனுநீதி சோழன் ஆட்சி நடைபெறுதுன்னு இன்னைக்கு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. ஒருவேளை காங்கிரஸ் சீட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்காங்க. காமராஜர் ஆட்சி இல்லைன்னு சொன்னா அது காமராஜர் சொன்னா ஒரு மாதிரி தயக்கமா இருக்குன்னு மனுநீதி சோழன் அதோட இன்னும் பெட்டரா வருவோம்னு சொல்லிட்டு நம்ம அது என்னமா பண்ணுதுன்னு இந்த வடிவேலு படத்தை சொல்ல அது மாதிரி ஒரு குஷி தான், சந்தோஷம் தான். இப்போ சிபிஎம்மும் நாங்கள் ஒத்து போகிறோம், இந்த தேர்தலுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம். ஏன்னா நீங்கள் அப்போவே சொல்லியிருந்தீங்க, கடந்த உங்களுடைய ரீசெண்ட் இன்டர்வியூவில் கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி இது கொஞ்சம் நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், கிள்ற மாதிரி கிள்றேன்னு தான் சிபிஎம் எதிர்க்கிறாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாமே அது விடுதலை சிறுத்தைகளோ செல்வ பெருந்தகை காங்கிரஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ மற்ற கட்சிகளோ அவங்க வெளியேறணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு நியாயமான காரணம் அவர்களுக்கு தேவை. அவர்களுக்கு பிரதானம் அவர்களுடைய வெற்றி. சட்டம் ஒழுங்கு சரி இருக்கான்னா எல்லா கட்சியும் இல்லம்பாங்க, சரிங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லா கட்சியும் இல்லம்பாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் புதுசாக தேர்ந்தெடுத்து பேசணும் முந்தானே சொல்றாரு, அவர்கள் கொடுத்த வாக்குறுதியவே நிறைவேற்றவில்லை என்றார். அவங்க எல்லாம் தெளிவா சொல்லுவாங்க. ஆனா யாருடன் நிப்பீங்கன்னா அங்க டிஎம்கே உடன் நிப்போம்.